குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக உடைந்து இருக்கும் இடமே தெரியாமல் போய்விட்டார் மம்தா. கட்சிக்குள் பிளவு உண்டாக காரணம் அவரது சகோதரர் மகன் அபிஷேக். இதை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. தன் தம்பி மகனான ஆகாஷ் ஆனந்தை தான் தன் அரசியல் வாரிசாக அறிவித்திருந்தார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதில் மாயாவதி கட்சியின் வேட்பாளர்களை ஆகாஷ் தான் முடிவு செய்வார் என ஒரு செய்தி பரவியது. கட்சி தலைவர்கள் பலரும் மாயாவதியை கண்டுகொள்ளாமல் ஆகாஷிடம் சென்றனர். இதை பார்த்த மாயாவதி, மம்தாவுக்கு ஏற்பட்ட நிலை தனக்கும் வரக்கூடாது என முடிவு செய்து உத்தரப்பிரதேச சட்டசபை வேட்பாளர்களை நான் முடிவு செய்வேன், ஆகாஷ் வெறும் ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே என அறிவித்தார். பொதுக்கூட்டங்களில் பேசுவது, கூட்டங்களை ஒருங்கிணைப்பது மட்டுமே ஆகாஷின் வேலை என்றும் கராராக சொல்லிவிட்டார். 2022 நடந்த உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே வென்ற பகுஜன் சமாஜ் பல தொகுதிகளில் 3ஆம் இடம் பெற்றது. இந்த முறை அதிக இடங்களை கைப்பற்ற தொண்டர்களுக்கு கட்டளையிட்டுள்ள மாயாவதி இந்த மாதத்திலேயே வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறார். மாயாவதி தனித்து போட்டியிட்டால் பாரதிய ஜனதாவுக்கு லாபம். இதை தடுத்து காங்கிரஸ் கூட்டணியில் மாயாவதியை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ராகுல்.